சார் அந்த உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம். என்னமோ சொல்ல நினைச்சேன் என்ன தொட்டதும் சொல்ல மறந்தேன், என்ன என்ன எண்ணம் இருக்கோ எல்லாத்திலும் நீதான். யார் பாட்டது? அது நான் பண்ணது. வலைபேச்சு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சினிமாவில் இருக்க நியூஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வலைதளங்கள்லேருந்து மக்களுக்கு தெரியக்கூடியது. நிறைய பேருக்கு இன்னும் அந்த பாக்கியராஜ் விஷயம் நிறைய பேருக்கு சேர்ந்துருக்குமா அப்படிங்கிறது சொல்லுங்க. அதை சொல்ல போகிறேன். அதை நம்ம இன்னைக்கு சொல்கிறக்காக வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம வலைபேச்சில் பேசக்கூடிய வலைபேச்சு நேயர்களுக்காக உள்ளதை நம்ம சொல்லிடுவோம். நம்ம வலைபேச்சில் பேசக்கூடிய நீதி, நேர்மை, நியாயம், உயர்வு, உச்சக்கட்டம், தர்மம், தர்ம சங்கட்டம், உண்மை, உயர்வு, உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், உயர்தர சைவ உணவகத்தை பற்றி ஒதுக்கி வச்ச ஓவியம், ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு என்னன்னா வலைபேச்சில் நம்ம எப்போ ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம்ல, அதை நம்ம சொல்லிடுவோம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, இயக்குனர்களுக்கெல்லாம் இதயம் பாக்கியராஜா. இப்ப என்னன்னா மியூசிக் போட்டது இளையராஜா. சேர்த்துக்கிறோம். இப்ப என்னன்னா இப்போ பாக்கியராஜ் சாருக்கு விழா நடந்துச்சு, நீங்க கேள்விப்பட்டீங்களா? போயிருந்தேன்ல நீங்களுமா? வந்திருந்தீங்கன்னா ஒரு கால் பண்ணி மீட் பண்ணி ஸ்டேஜுக்கு போய் டைரக்ட் பண்ணிட்டு சார். ஸ்டேஜுக்கு போய் டைரக்ட் யார் பண்ணது? ஷோ யார் டைரக்ட் பண்ணா? ஒரு நிமிஷம் சும்மா பிச்சைக்காரத்தனமா அதை பேசக்கூடாது சார். நிஜமாவே டைரக்ட் நான் பண்ணேன் சார். ஷோ டைரக்ட் பண்ணுவாங்கல்ல பொதுவா. டைரக்ட் பண்ணீங்களா? சரி, நான் தான் ஸ்கிரிப்ட் எழுதுனேன். அவன் டைரக்ட் நான் ஸ்கிரிப்ட். அப்ப நீங்க பேசுனதெல்லாம் ஸ்கிரிப்ட்ங்கறாப்ல. அதாவது நீங்க பேசுனது எல்லாமே போய் இவர் எழுதி கொடுத்து நீங்க பேசுனீங்களா? அடுத்து யார் வரணும் யார் போகணும்? இதுக்கு பேர் ஸ்கிரிப்ட் கிடையாதுமா. இதுக்கு பேர் ஸ்கிரிப்ட் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு ஸ்கிரிப்ட் நான் உங்களுக்கு முதல்ல என்னன்னு சொல்லி தரேன். இப்போ வீட்டில் உங்களை போய் பலசர சாமான் வாங்கிட்டு வராங்கிறாங்க. அதுக்கு எழுதுனா உளுந்தம்பருப்பு, தோரம்பருப்புன்னு, அதுக்கு பேர் ஸ்கிரிப்ட் கிடையாது. பேனாவை கையில் எடுத்தவர்கள் எல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சொல்லல, அங்க ஆங்கர் இருப்பாங்கல்ல, அடுத்தபடியாக பேச வருவது அப்ப அவங்க பேசுவாங்க. அது ஸ்கிரிப்ட் இல்ல. நான் எழுதி கொடுத்தேன். ஆமா, அது பேரு அந்த டைரக்ஷன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? டைரக்ஷன் பத்தி என்ன தெரியும்? இப்போ நீங்க பாக்கியராஜ் சார் கேட்டீங்கன்னாவே அந்த காலத்துல அவர் திரைனா ஒண்ணுமே இல்லை. பாக்கியராஜ் சார் எப்படி வளர்ந்து வந்தாருன்னு கேளுங்க. அவர் வளர்ந்து வந்த கோட்ல என்னுடைய பேர் இருக்கு சார். அவர் நானும் முந்தானை முடிச்ச படம்லாம் இருக்கே, அவர் திரைனா நான் கதை, நாங்க ரெண்டே சேர்த்து திரைக்கதை. அதனாலதான் அவர் வசனம்னா அவர் வசனம், நீங்க நம்ம அவர் டைரக்ஷனா அவர் டைர, நீங்க இக்ஷன். அவர் திரைக்கதை பெரிய ஆசிரியர்னு சொல்றது. அவர் இயக்கம்னா அவர் நீங்க இயக்கம் சார். இந்த முந்தானை முடிஞ்ச படத்துல புரியல சார். அந்த உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம், இதில் யாருக்கு இங்க வருது. அந்த பாட்டை யார் எழுதுனா, யார் சொல்லி கொடுத்தா? அந்த மாடுலேஷன் யார் சொல்லி கொடுத்தா? அவரு டைரக்ட் பண்ணி நடிக்கிறாரு. அவர் நடிக்கப்ப யார் டைரக்ட் பண்ணிப்பா? இன்னைக்கே யோசிச்சிருக்கீங்க? யாரா யோசிச்சிருக்கீங்க? யார் யோசிச்சிருக்கா? நான் யோசிச்சிருக்கேன். அப்போ அது அவரை வச்சு டைரக்ட் பண்ணது அவர் மட்டும் கிடையாது. நிறைய டேரக்டர் இயக்கிறேன். பாக்கியராஜ் சார் வச்சு நானே இயக்கிருக்கேனே. தோப்புப்பாளையம் நல்லா ஹிட்டுங்க அந்த படம். அப்படி ஒரு படம் வரவே இல்லை. ஆக்சுவலாக என்னன்னா, சும்மா சொன்னேன்னா நீ என்ன ரியாக்ட் பண்ணிங்க. அதாவது பாக்கியராஜ் சார் ரைட்டர்லையும் சரி, வசனம் அவரோட படங்கள் பூரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பரான. அவருக்கு கண்டிப்பாக இந்த 50வது ஆண்டு அப்படிங்கிறது கொண்டாடியே ஆகணும். கண்டிப்பாக என்னோட வருத்தம் என்னன்னா, என்னைய மேடை ஏற்றலையே அப்படிங்கிறது எனக்கு வருத்தம். நான் என்னை மேடைக்கு ஏற்றிருந்தா நான் ஒரே வார்த்தை சொன்னேன். அவன் என்னை மேடைக்கு ஏறி பேச சொன்னாங்க. நான் சொன்னேன், வாழ்த்த வயது இல்லை, ஆனால் நான் பேச ஆரம்பித்தால் உங்களை பற்றி சொல்வதற்கு சிறிதாக எதுவும் இல்லை, பெரிதாக மட்டுமே உள்ளது என்று சொன்னேன். நீங்கள் மேடைக்கு ஏற வேணாம் அப்படின்ட்டாங்க. தெரிஞ்சிருக்கும், அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவர் இப்படி பேசுறாரு. ஏன்னா நான் சொல்லிட்டேன், உங்களை பற்றி பேசுறது. அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு 10 minutes டைம் தரோம், நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க. உங்களை பற்றி நான் 10 நிமிஷம் பேச முடியாது சார் அப்படின்ட்டு. ஏன்னா பேசவே முடியாது சார். என்ன பேசணும் சாரி. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால அவரை பற்றி என்கிட்ட நீங்கள் 1 hour பேச சொல்லியிருந்தா கூட நான் மேடை ஏறி இருக்க மாட்டேன். ஏன்னா அவரை பற்றி நிறையா பேசலாம். இப்போ நீங்கள் பாருங்க, ரஜினி சார் அவர் ரஜினி சார் பேசி முடிச்சு என்கிட்ட கேட்குறாரு, ஏன் நீங்கள் மேடை ஏறிக்கலாமே அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. ரஜினி சார் கேட்குறாரு. அப்போ நான் சொல்கிறேன், இல்லை சார், அவரை பற்றி பேசணும்னா நிறையா பேசணும். நீங்கள் கொஞ்சமாக பேசிட்டு போயிருவீங்க. நீங்கள் நடிகர், அவர் இயக்குனர், நீங்கள் நடிகர். நான் நடிகராகவும் இருந்திருக்கேன், இயக்குனராகவும் இருந்திருக்கேன், டைரக்டர், பாடகராகவும் இருந்திருக்கேன். என்ன பண்ணிய? என்னமோ சொல்ல நினைச்சேன் என்ன தொட்டதும் சொல்ல மறந்தேன், என்ன என்ன எண்ணம் இருக்கோ எல்லாத்திலும் நீதான். யார் பாட்டது? அது நான் பண்ணது இல்லையா? அப்படி ஒன்றும் தெரியல. இல்லை, நான் தான் பண்ணேன். இப்போ அதற்கான நேரம் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அவருக்கு 50வது ஆண்டு விழா கொண்டாடும் போது அவங்க அங்கே பூர்ணிமா பாக்கியராஜ் அம்மா வந்திருக்கிறாங்க, ரஜினி சார், அப்புறம் இளையராஜா சார், எல்லாரும் நிறைய பாண்டியராஜ் சார் எல்லாருமே வந்திருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு கூட்டு கிளிகள் ஒரு டைம்ல வந்தவங்க. அவர் நம்ம டிராஜன் சார் வந்திருக்காரு, எல்லாருமே வந்திருந்தாங்க. நான் ரொம்ப எட்டி பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சு 4 பேர் ரஜினி சார் இருந்தார், இவர் இருந்தார். இந்த 4 பேரை நான் பார்த்தேன். இங்கிட்ட எட்டி பார்க்கும்போது இங்கிட்டு இவர் இல்லை என் பக்கத்தில், நான் சென்ட்ரலாக உட்காந்துருக்கேன். நான் எல்லாரையும் பார்க்குறேன். பாக்கியராஜ் சார் பின்னாடி உட்காந்துருந்தாரு. ஓ, இவர் முன்னாடி பாக்கியராஜ் சார் பின்னாடி. அது நான் சொன்னேன், அவர்கிட்ட கேட்கல. அவர் மரியாதை கொடுக்கணுங்கிறக்காண்டி நீ முன்னாடி உட்கார வச்சார்.
அப்போ பேசுனதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு இனிப்பான விஷயங்கள் பேசினாங்க, அதாவது பழைய விஷயங்கள். அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் சார் வந்து பாக்யராஜ் சாரை கலாய்க்கிற விதம் இருக்கட்டும், அவர் யாரை கலாய்க்கல, இளையராஜ் சாரையே போட்டு அப்படி கலாய்ப்பார், வேற கிடச்சிச்சுனா கலாய்ப்பார். நான் கேட்பேன், என்ன இப்படி கலாய்க்கிறீங்க அப்படின்னா, அவர் வந்து என்ன சொன்னார்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படி தான் பேசிப்போம். அதனால தான் இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் கோவப்படுறதும் இல்லை, ரஜினி சார் கோவப்படுறதும் இல்லை. இந்த பாண்டியராஜ் சார் பேசுகிறப்ப சொன்ன அந்த கதையெல்லாம் வந்து நாங்கள் அந்த ஆண்பாவை ஒர்க் பண்ணுறப்ப இந்த கதையெல்லாம் ஸ்டேஜில் சொன்னீங்க பார்த்தீங்களா, அப்போ இருந்தீங்களா? என்னங்க ஆண்பாவம் சில்வர் ஜூப்ளி கொண்டாடும் போது நீ கூப்பிட்டுருந்தாருல அந்த பாண்டியராஜ் படம் ஸ்கிரிப்டில் நான் தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த படத்தில் என்னன்னா, ஹீரோவுக்கு நிறைய பேர் ஹீரோ கேட்டார், பாண்டியராஜ் சார் கேட்டுட்டு இருந்தார் ஆண்பாவம் படத்துக்கு. ஆண்பாவம் படம் இப்போ சில்வர் ஜூப்ளி கொண்டாட போட படம். இப்போ பாண்டியராஜ் சார் கேட்குறாரு ஹீரோவுக்கு, அந்த வேற யாரை வச்சு நடிக்க வைக்கலாம், இல்லை யாருமே கிடைக்கல, சரி நானே ஹீரோ நடிக்கிறேங்கிறார். அப்புறம் 2வது ஹீரோ யாரா போலாங்கல்ல, அவர் என்ன கேட்டார், நான் சொல்லிட்டேன் எனக்கு அந்த அளவுக்கு வந்து நடிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை. யார் பாண்டியன் சார் நடிச்சிருப்பார்ல அந்த அது நான் சொன்னது என்ன சொன்னேன்னா, சார் பாண்டியராஜ் உங்கள் பேர்லேயே பாதி நடிக்க வைங்க சார், ராஜ்னு ஒருத்தர் நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு. அந்த ராஜ் நீங்கள் தானா? ராஜை கட் பண்ணுங்க சார், பாண்டியன் நடிக்க வைங்க. அந்த ராஜ்ன்றது வேணாம், ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கனால நீங்கள் வந்து பாண்டியன் நடிக்க வைங்க, நல்லா இருக்கும். ஏன்னா பாண்டியன் சார் நல்லா நடிப்பார், என்ன பேச்சு எப்படி இருக்க அது சூப்பராக நடிப்பார், நல்ல ஸோ அவர் நடிச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் டெல்லி கணேஷ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி வந்து அவர் நடித்தார். அதில் கூட தெரியும், குயிலே குயிலே பூங்குயிலே அந்த பாட்டெல்லாம் அதில் மாமயிலே இது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அந்த என்னங்க பாக்யராஜ் சாரை பற்றி பேசுவார், பாண்டியராஜ் சாரை பற்றி பேசியிருக்காரு, என்னப்பா சொல்லுவாங்க அவர் அசிஸ்டன்ட் தான். ஸோ அவரும் வந்திருந்தார். அவர் வந்து அன்னைக்கு அப்பேற்பட்ட பெரிய பெரிய டேரக்டர்கள் வந்து உட்காந்துருக்காங்கன்னா யாருக்காக உட்காந்துருக்காங்க? அதே மாதிரி பாக்யராஜ் சார் மாதிரி பேசுறாங்க, அவருக்கான ஏங்க உட்கார்றாங்க. ஆமா, அவ்வளோ பவருங்க அவரு. உண்மையிலே அவரை பத்தி இந்த விழா இடத்துல ஒரு சந்தோஷமான விஷயம், இது வந்து நாங்கள் உள்மனசு சேர்ந்து உண்மையை சொல்றோம். ஏன்னா பாக்யராஜ் சாரை பத்தி தெரியாத நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, பாக்யராஜ் சாருக்கு 50 நடத்துறோம், ஏன் ரஜினி சாருக்கு 50 நடத்தல? அது எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. அவருக்கு ஒரு ரஜினி சார் நான் கேட்டேன், அவர் வேணாங்கிறாரு. இந்த பாபா என்னைக்குமே பட்டங்கள் அப்படி ஓட மாட்டேன் அப்படிங்கிறாப்புல. சும்மா தான் சொல்லிட்டு இருக்காங்க, அவர் அப்படிலாம் சொல்லலை. நடத்துனாங்கன்னா சந்தோஷம், ரசிகர்கள் நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா சொல்றேன், ரஜினி சார் விழா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்டேஜ் ஏறுறேன். கண்டிப்பா நீங்க வந்து ஏறிடுங்க. எப்படின்னா ஸ்டேஜ் போடுவாங்களா, அந்த ஒர்க்லாம் பண்ணுவாங்களா 2 நாள் முன்னாடி, அப்பயே ஏறி இறங்கிடுங்க. நீங்க பாட்டுக்கு அவர் பேசிட்டு இருக்கும்போது ஏறி சப்புன்னு இறங்கிக்கலாம் இறக்கிறப்ப இல்ல அந்த விழா முடிஞ்சதுக்கு ஸ்டேஜ் பாருங்க. பாக்யராஜ் சார் விழாலே ஏறி சொல்லியிருக்கேன், அவரும் சொல்ல சார் நமக்குள்ள அவ்வளோ பந்தங்கள் தான் வெளியே காமிச்சிக்க வேணாம், நீங்க வந்து ஒரு நாள் தலைமுறையாக வாழ்ந்துட்டீங்க. ஏன் யாரை பண்ணிட்டீங்களா? தலைமுறை வாழ்ந்தா என்ன பண்ணீங்க சார்? என்னைக்குமே வந்து சுற்றுற சக்கரை தெரிஞ்சாலும் சக்கரை சுத்த வைக்கிற வீடு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி நான் என்னைக்குமே நான் வந்து வெளியில எனக்கு காமிச்சிக்கிட்டதே கிடையாது, யார்கிட்ட காமிச்சிட்டே கிடையாது. நானும் அதே மாதிரி தான், சக்கரை கண்டு விழுகாத அச்சானியா தான் இருப்பேன். ஓ அச்சானி. ஆமா, அது மாதிரி தலைவருக்கு கொண்டாடும் போது கண்டிப்பா மேடை ஏன்னா ஒரு 2 மணி நேரமா நான் தலைவரை பத்தி பேசுறேன். ஏன்னா அவரை வச்சு நான் வந்து 4-5 படங்கள் இயக்கியிருக்கேன். 2 தான் சொன்னீங்க நீங்க, இப்ப 4-5 அடுத்த வலைபேசி 10 பாருங்க. நீங்க இதுக்கு முன்னாடி 2 வலைபேசிக்கு முன்னாடி போய் பாருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன் 2 நான் சொல்லவே இல்லை. நான் சொன்னது ஒரே டயத்துல ரிலீஸ் பண்ண 2 படம் தான். பொய் தானே சொல்றேன். ஆமா, இந்த மாதிரி வந்து பாக்யராஜ் சார் நம்ம வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இதுல சில விஷயங்கள் நாங்கள் காமெடியா பேசினாலும் உண்மையிலேயே அவருக்கு 50வது எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா வந்து பாக்யராஜ் சார் பத்தி தெரியணும். அது மாதிரி வந்து பேசுனதெல்லாம் வந்து சரியான அனுபவம்.